இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எஸ் ரகுபதி. ஸோ இப்போ எஸ் ரகுபதி தான் இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த நீர்வளத்துறை அமைச்சராகவும் இந்த இயற்கை வளங்கள் துறை அமைச்சராகவும் இருந்தார். இப்போ நீர்வளத்துறை பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த இயற்கை வளங்கள் துறை இருக்கு இல்லையா, இது வந்து எஸ் ரகுபதிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எஸ் ரகுபதி ஏற்கனவே பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு. இந்த சட்டத்துறை பொறுப்பானது துரைமுருகன் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக இப்போ வழங்கியிருக்காங்க. ஸோ அதன்படி துரைமுருகன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நீர்வள அமைச்சர் மற்றும் சட்டத்துறை கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கு. எஸ் ரகுபதி இப்போ இயற்கை வளங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதே மாதிரி ரீசெண்டா நம்ம பார்த்துருப்போம். சமீபத்துல தான் பொன்முடி அவர்கள் அப்புறம் செந்தில் பாலாஜி ஆகியோர் வந்து அமைச்சர் பொறுப்புலேருந்து ராஜினாமா செஞ்சிருப்பாங்க, அதாவது விடுவிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் வகுத்திருந்த மின்துறை பொறுப்புங்கிறது சாசி சிவசங்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு. அடுத்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறையானது எஸ் முத்துசாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஏற்கனவே வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருக்காரு. அடுத்து RS ராஜகண்ணப்பன் வந்து பால்வளத்துறை அமைச்சரா இருந்தாரு. இப்போ அவருக்கு வனத்துறை அமைச்சர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கு. இந்த பால்வளத்துறை அமைச்சர் பொறுப்பு பாத்தீங்கன்னா டி மனோ தங்கராஜ் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு.